ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜூலிஸ் கேம் ஸ்டேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா GTA YCTயோட கேம் பிளே பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி உங்களோட வியூஸ் கவுண்ட் ஏற்றுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா காலி பார்த்தீங்கன்னா கேஸ் காப்பாற்றுறதுக்கு மறுத்துருக்கோம். அதுக்கு அடுத்ததுன்னா நம்ம விஷயம் வருதுன்னா நம்மளுக்கு காலை வந்து அந்த காலை பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வந்துச்சுன்னா முடிக்க போகிறோம். ஜாதி பார்த்தீங்கன்னா நம்ம சிமுலேட்டர் கேமாக போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் வீடியோக்கு இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த GTA YCT ஓடுதுன்னா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் தான் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஸோ இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் அந்த கேம் வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் 26 இருக்கும் நினைக்கிறேன். அந்த 26 பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி ஃபோன் ஸ்டிக்காக அந்த கேம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ண தெரியல ஸ்டெக் ஆகிடுது. ஒரு சவுண்ட் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். வாங்கிட்டு நின்றாச்சு நாளைக்கு கட் பண்ணுவோம் நினைக்கிறேன். ஸ்பைடர் மேன் அதாவது GTA YCT பழைய கேம்னாலும் அதில் எல்லா கேமும் ஸ்பைடர் மேன் இருக்கும். இந்த அவெஞ்சர் ஒரு கேம் சொல்லுவாங்க, அந்த கேமும் இருக்கும். அவர் பயங்கர இட்ட கட்டி
பார்த்தீங்கன்னா அவன் சேஸ் பண்ணி போனதால மிஷின் கூட சேஸ் பண்ண வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான மிஷின். பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா எட்டு அட்டம் போட்டுருக்காங்க. அப்படி சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம ஸ்டார் பிகிலாண்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸியை பார்த்தீங்கன்னா நடு வாசல் அதை பாட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் டேக் ஆஃப் பண்ணிடலாம். நான் இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அடிக்கடி. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பக்கில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காணாமல் போயிடுது. பார்த்தீங்கன்னா எஸ்என்எம் பேஞ்ச் 86ன்னு இருக்குது மிஷின் பேர். எனக்கு தெரிஞ்சு இது என்ன மிஷின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேஸ் பண்ணிட்டு போனவனை பார்த்தீங்கன்னா கொல்ற மிஷின் தான் நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஷூட் கேஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். ஓகே பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு பறந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சில இந்த போகிறதுல பார்த்தீங்கன்னா சில யாச்சா அது என்னன்னு தெரில. அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டு போகிறது சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யாச்சு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சுடுவோம். பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஷீட் வருவாங்க. பார்த்தீங்கன்னா விட்டுலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயங்கரமான டவுட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஏன் இவன் உழுகுறான்னு தான் தெரில. இது பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தெரில. அது பார்த்தீங்கன்னா யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வந்து என்ன இங்கே 3 இருக்குது பார்த்தீங்கன்னா சுட்டாச்சு. 1 பற்றிக்கிச்சியாஸ். அது நான் இதுக்கெலாம் சந்தோஷப்படக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சொல்லலாமான்னு பார்த்தா சுட முடியல. ஓகே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு அடுத்த இடத்துக்கு. திருச்சி எங்கே அவனை கொல்லணுமோ எல்லாமே இல்லை கடுப்பு பண்ண தெரியுமா கைஸ். இதெல்லாம் நம்மளே போனால் கூட பரவாயில்ல. இந்த ஹெலிகாப்டருன்னு ஒரு ஹெல்த்து கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கடுப்பு ஏற்றுவானுங்க. இந்த ஹெலிகாப்டர் வெடிக்காமல் பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஓகே பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த சுட்டாந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சாவானுங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லா பேரலையும் 10 வச்சு அவன் செத்துருவான் டக்கு டக்குன்னு. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் செத்துருக்கான். இதுக்குடா இப்போ 2 பேரல். இந்த கண்ட்ரோல்ஸை டக்குன்னு வந்து முடிக்கிது. ஓகே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே சுட்டாச்சு. உனையும் சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வேறு அனுப்பிச்சுடுவான். இப்போ சாவுடா நான் செத்துட்டான். அடுத்து கீழே இருக்கான். கீழே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வருவானுங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மிகப்பெரிய ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி வருவானுங்க. இதான் வந்துட்டான் அப்படின்னா மேலே வந்து சுட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வரும்போதே செத்துட்டான். நான் அடுத்து இருக்கணும் சுட்டாச்சு. அடுத்து இவன் இங்கே அந்த கீழே இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தனை சுட்டாச்சு. அடுத்து இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வரல. பார்த்தீங்கன்னா கடுப்பேற்று பார்த்தீங்கன்னா பிசினா கூட அசால்ட்டாக விளாட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பிசி கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆண்ட்ராய்டில் ரோப்ளாக்ஸ் விளாண்டா பார்த்தீங்கன்னா அது யூடியூப்ல எடுத்து போட பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். ஏன்னா அதோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அப்படியே கடுப்பாகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்ததுன்னா இந்த இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் இந்த மாதிரி கேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து விளையாட முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வைக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்மளோட வியூஸ் கவுண்ட் ஏற்றுங்க. அப்போ தான் நிறைய பேர் பார்த்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம பிசி கூட வாங்கி பார்த்தீங்கன்னா அடுத்தலாம் யூடியூப்பில் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருங்க இந்த ஒரே ஒருத்தன் மீதி இருக்கும்போது கடுப்பாகுது. ஏன்னா அதனால் பேரல் சுட்டுருச்சு. ஏன்னா இந்த வீட்டில் இப்போ இந்த வீட்டில் தான் இறங்குவோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓகே இந்த எல்லாரையும் சுட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இப்போ வருவானுங்களாம். இல்லை பார்த்தீங்கன்னா முன்னாடி போனோம் யாராவன் புதுசாக இருக்கான். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வருவானுங்களா இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஆரம்பத்துலேயே காமிச்சோம் இதுதான். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கானுங்க. இவனுங்களுக்கு சுட்டது பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட்ருவான்னு தான் நினைக்கிறேன் நம்மளை.
ஏன்னா மேலே 2 பேர் இருக்கானுங்க மீதி. ஏன்னா 2 பேர் போட்டாச்சு அவ்வளோதான். பிக்கில் இறக்கிட்டுன்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் இருக்காங்க நீ படத்தா. ஏன்னா அவனையும் காலி பண்ணியாச்சு. அடுத்து என்னால் இங்கேயும் இருக்கீங்க. ஐயோ மைட் ஆஃப் யூஆர் கோயிங் டவுன். நம்மளை கீழே போக சொல்கிறான். சரி போய் தான் ஆகணும். அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே யார் ஆன் யோர் ஓன் ஃப்ரம் ஹியர் குட் லக் பிரதர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏன்னா லான்ஸ் தான் சொல்லுவான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா பிரதர்ன்றான். பார்த்தீங்கன்னா நம்ப முடியாதவனை. நான் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டை நம்ம சொல்லாமல் இருக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னால் அந்த கேமோட ட்விஸ்ட்டு போயிடும். நான் போன வேலையில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கீங்களா சுட்டுறணும். ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் டம்முன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா எல்லாரையும் சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகணும். இந்த கன் எடுக்கும் போது வேறு கன்னா நம்மளுக்கு இந்த கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு நல்ல கன்று. மேலே போனது இருக்காங்கலாம் சுட்டு தள்ளிடணும். என்னோட இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்டெக் ஆகிடுதுன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. ஓகே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அவன் மேலே ஒருத்தன் நிற்கிறானா? ஆமாம் நிற்கிறான். அவனை சுட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இல்லை பண்ணது தெரியுமா? இந்த கேங்க் சுடவே தெரியாது. ஏன்னா 95 ஹெச்பியில் தான் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளேயே வந்தால் ஸ்டார்ட் ஆனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 95 ஹெச்பி அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பேரில் சுட பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஓகே சூட் கேஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹெலிகாப்டரை ஓட்ட தெரியாமல் வந்துட்டான். வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி உங்கள் யூஸ் கவுண்ட் ஏற்றுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய் லெட்ஸ் மீட் இந்த நெக்ஸ்ட். இந்த வீடியோ 2 நிமிஷம் முடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பயங்கர லாங்கு. ஸோ அதை தனித்தனியாக வீடியோ எடுத்திருக்கேன்.